ஜாதி வெறி பிடிச்சி அலையிறது பிரேமலதா மேடம் அவங்க. அது நம்மளை ஜாதி வெறி பிடிச்சவனு சொல்லிக்கிட்டு இருக்குது. தமிழர்களை பார்த்து ஜாதி வெறி பிடிச்சவனு சொல்லக்கூடிய திமிரும் பேச்சும் எங்கேருந்து வந்துக்குது பாருங்கள். தமிழர்கள் விழிப்புணர்வு இல்லாத போன காரணத்தினால பிரேமலதா 10 சீட்டு வாங்கி 10 சீட்டும் நாயுடு வம்சத்துங்களுக்கு கொடுத்துட்டு நாயுடுகளை எம்எல்ஏவாக நிறுத்திட்டு வந்து அவங்க ஜாதிக்காரங்களை மொத்த பேரும் அதில் நிறுத்திவிட்டு இங்கே வந்து மற்ற கட்சிகளை ஜாதி வெறி பிடிச்சவங்க, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறது. உன் வேலை என்னம்மா? அதை பாரு. ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னாங்க, அது வாழ்ந்துட்டு போங்க, இருந்துட்டு போங்க. உங்கள் ஜாதிக்காரங்களை சேர்ந்து 10 பேர் சீட்டு கொடுத்துட்டு நீங்கள் வன்னியர்கள் ஏரியாவில் வந்து வன்னியர்கிட்ட ஓட்டு கேட்கறது இல்லாமல் வன்னியர்களே திருத்திவா நீ? வன்னியர்களை திட்டுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க நீங்கள். அதான் வன்னியர்களெல்லாம் முட்டாளாக இருந்தாங்க இப்படி தான் நடக்கும். தமிழ்நாட்டில் வன்னியர்கள் முட்டாளாக இருந்தாக்கா இப்படி தான் நடக்கும். நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் வந்தவன் போனவெல்லாம் உங்களை ஆளை தான் நினைப்பான். நம்ம ஜாதிக்காரனே நம்ம முன்னால் திட்டுவான், நம்ம தமிழ் சமுதாயத்தை நம்ம முன்னால் திட்டுவானுங்க. திட்டிட்டு கடிச்சா வந்துட்டு ஜாதி வெறி பிடிச்சுன்னு சொல்லிடுவான். அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர் கட்சி ஆரம்பித்தார், அவர் ஜாதி கட்சி ஆகிட்டார். புதிய பாரதம் இன்னொரு கட்சி இருக்குது, அதுவும் ஜாதி கட்சி ஆகி போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி ஆகி போச்சு. இன்னும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சமுதாய கட்சியெல்லாம் ஜாதி கட்சி ஆகிடும். ஆனால் ஜாதி வெறி பிடிச்ச திமுகவும் ஜாதி வெறி பிடிச்ச பிரேமலதாவும் அவங்க பொது கட்சி ஆகிடும். ஏன்னா அவங்க ஜாதிகாரங்களே நிறுத்திருப்பாங்க, மற்ற ஜாதிகளாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து தமிழ் சமுதாய அரசியல்வாதிகளை ஜாதி வெறியை பற்றி பேசுவாங்க, நமக்கு சமூக நீதியை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த சமூக நீதியை கேட்டுக்கிட்டு இருக்கிற முட்டாள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கவே செய்யுது. பேர்பட்ட கூட்டத்தை வச்சுக்கணும். தமிழர்கள் எங்கே முன்னேறலைன்னா எப்படி முன்னேறுவாங்க? எப்படி ஏற முடியும்? இவங்களாம் வந்து அமைஞ்சிட்டாங்கனாக்கா நம்மளை வளர எங்கே விடுவாங்க? அவன் ஜாதிக்காரனை பார்த்து சப்போர்ட் பண்ணுறான், அவன் ஜாதிக்காரனை பார்த்து கவர்மெண்ட் வேலையில் போடுறான், அவன் ஜாதிக்காரனை பார்த்து கவுன்சிலருக்கு நிற்க வைக்கிறான், அவன் ஜாதிக்காரனை பார்த்து மேயருக்கு நிற்க வைக்கிறான். காரணம் என்னென்னு கேட்டினாக்கா, இவங்க ஜாதிக்காரங்க எம்பி நின்று ஜெயிக்கிறது, இவங்க ஜாதிக்காரங்க எம்எல்ஏவில் நின்று ஜெயிக்கிறதுனால வர வேணாம். இதை தமிழர்கள் என்றைக்கு உணர போகிறீங்கன்னு தெரியல. ஒரு தமிழ் சமுதாயத்தில் ஒருத்தவங்க நம்ம ஏரியாவில் ஜெயிச்சினாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், தமிழ்காரன் நம்ம தமிழ் சமுதாயம் வந்தேரி சமுதாயத்தையும் சேர்த்து அரவணைச்சிக்கிட்டு போவான். அது தமிழினுடைய மாண்பு. ஆனால் வந்தேரி சமுதாயம் அப்படி இல்லை. வந்தேரி நாயங்க ஜெயிச்சிச்சுனாவே அவங்க ஜாதி அவங்க மொழிக்காரங்களை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் ஆள துடிப்பாங்க. இதுதான் நடக்கிறது. இந்தமாரி வீரபாண்டியாருக்கே நடந்துச்சு. அவரையே அவங்க கட்சியில் வச்சுக்கினே பின்னால் ஒரு குள்ளநெறியை விட்டு கூடவே இருக்க வச்சு அன்னபோஸ்டா ஜெயிக்க வச்சு அதிமுக கட்சியில்